திரு ராஜீவ்காந்தி, எதிர்கட்சிகள் விமர்சனங்கள் அரசியல் ரீதியாக ஒரு காழ்ப்புணர்ச்சி அடிப்படையில வைக்கக்கூடிய விமர்சனங்கள். ஆனா மோடியுடைய செல்வாக்கு, பாஜக செல்வாக்குங்கிறது ஒவ்வொரு தேர்தலுக்கும் கூடிக்கிட்டே தான் இருக்கு மக்கள் மத்தியில். 10 ஆண்டு கால ஆட்சி மாண்புமிகு இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் எடுத்து தன்னுடைய பாராமட்டத்துடைய கடைசி கூட்டம் நினைக்கிறேன். நரேந்திர மோடிக்கு பிரதமராக கடைசி கூட்டமாக இருக்க வேண்டும் என்பது ராஜீவ்காந்தியுடைய விருப்பம், ஐயா பீட்டர் அல்போன்ஸ் விருப்பம், சாமானிய மக்கள் விருப்பமாக இருக்கிறது. பரவாயில்லை, அவர் சொல்கிறாரு இல்லை நாங்கள் 1000 ஆண்டுகளுக்கு இன்னும் அடித்தளமிட்டுறோம், 2040 இந்தியாவை முன்னேற்றுவணும். அந்த அவர் 1 மணி நேர பேச்சில் எங்கேயாவது இந்த 10 ஆண்டு காலத்தில் நான் இதை செய்தேன், தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த வேலைவாய்ப்பு, தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த வறுமை ஒழிப்பு, தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த தனிமனித வருமானம், தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த வளர்ந்த நாடு, இதையெல்லாம் செய்து முடித்த எங்கள் அச்சீவ்மெண்ட்டை காமிச்ச முடிஞ்சதா? அதற்கு மாறா 10 ஆண்டு காலத்தில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த நாடு கட்டப்பட்ட போது பல சமஸ்தானங்களை ஒன்று சேர்ப்பதற்கு ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் கூட இறுதி நம்பிக்கையாக நம்பியது ஜவஹர்லால் நேரு தான். தனிநாடு கேட்ட திராவிட இயக்கங்கள் ஜவஹர்லால் நேருடைய அந்த நம்பிக்கையை தான் பார்த்தது. அப்படி நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஜவஹர்லால் நேரு அவர்களால் தான் நாடு கட்டப்பட்டது. அது ஜவஹர்லால் நேரு அவர்களை நீங்கள் எதிர்க்கட்சியாக அணுக வேண்டாம், நாட்டுடைய முதல் பிரதம அமைச்சர், இந்த நாட்டை கட்டுவதற்கு விடுதலை போராட்டத்திலிருந்து பங்கெடுத்த குடும்பத்து உறுப்பினர்கள் என்று கூட அணுக வேண்டாம். ஆனால் பல சமஸ்தானங்களை இணைத்தவர் என்கிற முறையில் அந்த பெயரை கொடுப்பதற்கு பதிலாக அவதூறு அள்ளி வீசுவது அந்த பேச்சில். அடுத்து நேரடியாக காந்தியை இவர் நேரடியாக சொல்லவில்லை என்றாலும் அவருடைய சக அமைப்புகளை வைத்து அண்ணல் காந்தியடிகளை கொச்சைப்படுத்துவது, இதையெல்லாம் தாண்டி ஒரு தனி மனிதனாக கடவுள்தான் பெரிதுங்கிற வாதம் என்பது வேறு. ஒரு பக்தனுக்கும் இல்லை ஒரு பக்தன் இல்லாதவனுக்கும் வாதத்தை அரசுடைய வாதமாக மாற்றுவது. ஒட்டுமொத்த பல கடவுள் உள்ள நாட்டில் அல்லாவை வணங்குவோர் உண்டு, இயேசுவை வணங்குவோர் உண்டு, என்னை போல் கடவுள் இல்லை என்று சொல்வோர் உண்டு, என் அப்பாவை போல் சிவனை வழிபடுவோர் உண்டு, கண்ணனை வழிபடுவோர் உண்டு, காளியை வழிபடுவோர் உண்டு, விநாயகரை வழிபடுவோர் உண்டு. அப்படி இருக்கிற நாட்டில் ஒரே கடவுள் என்ற தத்துவத்தை சொல்வது, நீங்கள் 10 ஆண்டு காலத்தில் நான் இந்த வளர்ச்சியை கொடுத்துட்டேன். எனக்கு குமரகுரு கூட சொன்னார், ஐயா ஒரு $5 பில்லியன் என்றார். நான் சில தரவுகளை நான் கேள்விகளாக வைக்க விரும்புகிறேன். இந்த 10 ஆண்டு காலத்தில் நீங்கள் சில சொல்லலாம், தனிமனித வளர்ச்சின்னு சொல்கிறோம்ல, உலக நாடுகளும் வளர்ச்சி என்பது தனிமனித வளர்ச்சிலாம். அதில் மொத்தம் 191 நாடுகள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் பன்னாட்டு உலக பொருளாதார மையம் சொல்லியிருக்கிறது இந்தியா 131வது இடத்தில் இருக்கிறது. இதுதான் வளர்ந்த நாடு லட்சணமா? மோடியால் இதுதான் சாதிக்க முடியுதா? அடுத்து வருமான வரியுடைய அதாவது வருமான வரியுடைய பகிர்வு இருக்குல்ல, தனிமனித வளர்ச்சி வங்காளதேசத்தை விட குறைவாக இருக்கிறது. வறுமை தோய்ந்த நாடுகள் பட்டியலில் பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ், ஏன் ஸ்ரீலங்காவை விட அதிகமாக 7.5 மில்லியன் மக்கள் இருக்கிறார் என்று ஆய்வு வருகிறது. அதை விட ரொம்ப முக்கியம், இங்க பல புள்ளி சொல்ல, அதாவது இங்க நான் மிக முக்கியமாக சொல்றேன், அவதூறு செய்திகள், ஒன்றுமில்லாத புனை செய்திகளை ஒரு அரசாங்கம் ஆதரிக்கிற ஆபத்து உலக நாடுகளிலேயே முதலிடமாக இருப்பது இந்தியாங்கிற பட்டியல் வருகிறது. இதோடு இருக்கிற வேலைவாய்ப்பு இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு விகிதங்கள்ல அதிகமாக வேலை தேடுவோர் எண்ணிக்கை இருக்கிற நாடுகளில் கடந்த காங்கிரஸ் அரசு ஒப்பீட்டளவில் அதிகரித்திருக்கிறது. அதாவது 100 நாடுகள் பட்டியல் போட்டு 80வது இடத்தில் இருந்த இந்தியா இப்போ 90 இடத்துக்கு வந்திருக்கிறது. இது குறித்து பேசியிருக்க வேண்டுமா? இவ்வளவு விமர்சனங்கள் உங்களுக்கு தான் இருக்கு. பாஜக தனித்த செல்வாக்கோடு 370 தொகுதிகள், அதுக்கு வந்துடுறேன். தேசிய ஜனநாயக கூட்டணி 400 தொகுதிகள்ங்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துறார். நம்பிக்கை நான் நேற்று பேச்சு நம்பிக்கை என்பதை பார்ப்பதோட ஒரு இந்த நாட்டுக்கு பிடித்த மிகப்பெரிய சாபக்கேடுங்கிற வார்த்தையில் சாபத்தில் நம்பிக்கை இல்லை. இது ஒரு அரசியல் இருக்கக்கூடிய ஒரு தர்க்கரியா வைக்க வரும்போது இந்த நாட்டுக்கு பிடித்துக்கு மிகப்பெரிய ஆபத்தாக பார்க்கிறேன். ஒரு ஜனநாயகத்திற்கு ஒரு எதிர்க்கட்சிகளை பார்த்து அவர் சொன்ன பொய்கள், அவதூறுகள் எல்லாம் மக்கள்லாம் பதில் சொல்லுவாங்க. நீங்க நிரந்தரமா பார்வையாளர் மாடத்தில் இருந்து நாடாளுமன்றத்தின் செயல்பாடுகளை பார்க்க போறீங்கன்றார். ஆனாப்பட்ட ஹிட்லர் சார் 2 முறை வந்தார், ஜெர்மன் ஆண்டாரு, நான் தான் அடுத்து உலகத்தை ஆள போறேன்னு ஆனாப்பட்ட ஹிட்லர் ஜோசப் ஸ்டாலின் வீழ்த்தினார் சார். என் கண்ணு கட்டிய தூரம் எதிரிகளே இல்லை என்று சொன்ன செல்வி ஜெயலலிதா என்ன ஆனார் என்பது இந்த மக்களுக்கு தெரியும். அகம்பாவத்தை ஜனநாயகம் ஒழித்துக் கொண்டுதான் இருக்கிறது. மோடி அவர்களுக்கு வந்தது அகம்பாவம், அதை நாங்கள் ஒழிப்போம். நாங்கள் கேட்பது அதையும் மீறி எப்படிங்க வெல்றாங்க? ஐயா பாலச்சந்திர குறிப்பிட்டது கூட குமரகுருணன் சொன்னாரு, உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாண்டார். நாங்கள் நம்பிக்கை இருப்பதனால தான் வெளிப்படுத்துறோம்.
இவ்வளவு டிபேட் நாங்க கேட்பது சந்தேகத்துக்கு இடமாக்குது. ஏன் சந்தேகத்துக்கு இடமாகுதுன்னா, இந்த ஒரு ஸ்ட்ரெச்சர் இருக்கு. நீங்க ஜெயிக்கும் போது அந்த சந்தேகம் வரலையான்னு உறுதியா வரும். தோக்கும் போது உங்களுக்கு சந்தேகம் இவிஎம் மிஷின்ல இருக்கிறதையோ இல்ல ஆளுநர் குறித்தோ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஜனநாயக கட்சிகள் ஒரு கருத்துருவாக்கத்தை செய்து கொண்டுதான் இருக்கு. எங்களுக்கு ஏன் அது எப்படி சந்தேகம் வருதுன்னா, இதற்கு முன்பு அதிமுக ஆட்சி காலத்துல அம்மையார் செல்வி ஜெயலலிதா இறந்த பின்பு சசிகலாவை பொதுச்செயலாளர் தேர்வு செய்யறாங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி கூவத்தூர்ல அந்த அம்மாவை செலக்ட் பண்றாங்க. 3 மாதம் ஆளுநர் வரவே இல்லை. 3 மாதம் வரல. இந்த ஜார்க்கண்ட்ல 48 மணி நேரம் நீதிமன்றத்துக்கு போன பின்பு பரவாயில்லைங்கன்னு ஆளுநர் வர்றாரு. ஆனால் 4 மணி நேரத்தில் தன்னை குறித்து அவதூறு பேசிய, தன்னை குறித்து எல்லாம் பேசிய நிதிஷ்குமாரை ஆட்சி அமைக்க அனுமதிக்கிறீங்க. அப்பனா ஆளுநர்களை வைத்துக் கொண்டு சட்டமன்றங்களை இயங்க விடாமல் செய்வது. அடுத்து இங்க ஏஜென்சி தன்னாட்சி பெற்ற நிறுவனங்களை வைத்துக் கொண்டு குற்றச்சாட்டு தான் காங்கிரஸ் பேர் இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்தியா கூட்டணியும் குற்றச்சாட்டு வைக்கிறது. என்ன குற்றச்சாட்டு? இடி ஒரு அற்பற்கற்ற நிறுவனம் தானே. அண்ணன் கூட சொன்னாரு, அதாவது பல ப்ரொவிஷன்ஸ் இருக்குங்க என்று போட்டு மகிழ்ச்சி. ஏன்னா நீங்க சட்டத்தை மிக தெளிவா ஜனநாயக இயக்கங்களுக்கு எதிராக மாத்திட்டீங்க. அதை நாங்கள் மீண்டும் மாற்றுவோம் என்ன இருக்குது. ஆனா அப்படி மாற்றப்பட்ட சட்டத்தில் கூட இவ்வளவிற்கும் காங்கிரஸ் ஆதரவு, எதிர்க்கட்சிகள் ஆதரவு பெற்ற தொழிலதிபர்கள் தான் மிரட்டப்படுகிறார்கள். காங்கிரஸ் ஆதரவு, எதிர்க்கட்சியா இருக்கிற எம்எல்ஏ எம்பிக்கள் தான் மிரட்டப்படுகிறார்கள். ஏன் ஒரு பாஜக நோக்கி நகரப்படவில்லை? ஏன் இவ்வளவு? அதான் ஐயா பெட்ரோல் பற்றி போட்டார். இவ்வளவு பேர் கட்டுக்கட்டாக பணம், இவ்வளவு மாஃபியாக்கள் கைது செய்யப்பட்ட போது ஏன் ஈடி வரல? அப்படி வந்தால் கூட ஒரு வாஷிங் மிஷின் வச்சு செலவு செஞ்சிருக்கீங்களே. செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டு திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக சொன்னது, அந்த குற்றச்சாட்டை தான் இல்லை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உண்டு. அவரை நாங்கள் காப்பாற்ற முயற்சி பண்ணல. ஆனால் அதற்கு எடுத்த நடவடிக்கையும் அதற்காக நீங்க இந்த ப்ரொலாங் டிலே இருக்கிறது, அந்த டிலேயில் உள்நோக்கம் இருக்கிறது. அதுதான் நாங்கள் சொல்றோம். அப்ப தொடர்ச்சியாக நீங்க ஜனநாயக இயக்கத்தின் மீது இடி போன்ற அமைப்புகளை வைத்து இப்ப தேர்தல் ஆணையம் கூடுதலாக வருது. ஏன் தேர்தல் ஆணையம் சந்தேகம் வருதுன்னா, நீதிமன்றமே சொல்வது தேர்தல் ஆணையம் தன்னாட்சி பெற்ற அமைப்பு, 3வது நபராக உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இருக்க வேண்டும் என்பது நீதிமன்றத்தின் உத்தரவு. அப்ப ஒரு விவாதக்குழு உள்ளாக்குறோம். அந்த விவாதத்தை என்ன பண்றீங்கன்னா, பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் 100 பேரை வெளியே தள்ளிட்டு சட்டத்தை திருத்துறீங்க. பாராளுமன்றத்தில் விவாதம் வரணும்ல. நாங்கள் வாக்களிக்கிறோம், வாக்களிக்கல 2வது பிரச்சனை சார். உச்சநீதிமன்ற தெளிவாக சொல்லிச்சு, இப்போது இயற்றப்படுகிற சட்டங்கள் எல்லாம் பலவீனமாக இருக்கிறது. அதற்கு காரணம் வாதம் பிரதிவாதம் பாராளுமன்றத்தில் நடக்கலன்னு. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கமான தீர்ப்பு வந்த பின்பு தீர்க்கமான தீர்ப்பு வந்த பின்பு என்ன பண்ணீங்க? நீதிபதிகள் குறித்து தேர்தல் ஆணையம் குறித்து தீர்ப்பு வரும்போது 100 எதிர்க்கட்சி எம்பிகளை வெளியேற்றிட்டு ஒரு சட்டத்தை ஏற்றிட்டீங்க. அதுதான் ஜனநாயக படுகொலை என்கிறோம். பெரும்பான்மை என்பதற்காக எல்லாத்தையும் மாற்றுவதை முக்கியமான குற்றச்சாட்டு அவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். தலைமை தேர்தல் ஆணையர் நியமனம், தேர்தல் ஆணையர்கள் நியமனத்தில் கூட வெளிப்படைத்தன்மையை பின்பற்ற முடியாதான உச்சநீதிமன்றம் கேட்ட பிறகும் கூட தனக்கு சாதகமான ஒரு தனக்கு சாதகம் என்பதை விட அந்த சாதகத்தை பாராளுமன்றத்தில் விவாதிக்காமல் பாராளுமன்ற உறுப்பினர்களை ஏதோ ஒரு காரணம் நாங்கள் கேட்ட நியாயமான பாராளுமன்ற தாக்குதல் குறித்து விவாதிக்கப்பட வேண்டிய காரணத்தை சொல்லி வெளியேற்றிட்டு அந்த பில்லை பாஸ் பண்றீங்க. அப்ப இது என்ன ஜனநாயகம்?